வணக்கம். நாம் இந்த பதிவில் 6ஆம் வகுப்பில் இயல் 5 பார்க்க போகிறோம். செகண்ட் டேர்மில் 2வது இயல். இது வரைக்கும் நாம் 6th 8th 10th முதல் 3 லெசன் படித்து டெஸ்ட்டாக எழுதியிருக்கோம். தேவைப்படுறவங்க டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஒவ்வொரு இயலையுமே தொடர்ந்து படிச்சுட்டு வரோம். அதே மாதிரி சயின்ஸ்லேயும் முதல் டாபிக் முடிஞ்சிருச்சு, அந்த டாப்பிக்கும் படிச்சுக்கோங்க. அதில் 4 லெசன். 6th 4வது இயல், 5வது இயல், 6வது இயல் டெஸ்ட்டு. அதே மாதிரி 8th 4வது இயல், 5வது இயல், 6வது இயல், 10th 4வது இயலும் 5வது இயலும், மொத்தம் 8 இயல். சயின்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக் அளவீடுகள் சம்மந்தமான 4 லெசன் 6th 9th வரைக்கும் ஃபஸ்ட் லெசனில் இருக்குது. அதை நாம் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கோம். படிக்க உங்கள்கிட்ட புக் இருந்தாலும் படிச்சுட்டு டெஸ்ட் எழுத ரெடி ஆகுங்க. செவ்வாய் இல்லைனா புதனில் நாம் டெஸ்ட் வைக்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் மேக்ஸும் சயின்ஸும் என்னென்ன டாபிக் படிக்கிறது அப்படின்னு நான் இந்த சனி ஞாயிறில் சொல்லிடுறேன். இப்போ நாம் பாடறிந்து ஒழுகுதல் பார்க்கலாம். அறிந்து ஒழுகுதல்னு 2 பாட்டு பார்க்க போகிறோம். என்னென்ன? ஆசாரக்கோவை, கண்மணியே கண்ணுரங்குங்கிற தாலாட்டு பாடல், அப்புறம் தமிழர் பெருவிழா தைப்பொங்கல் பார்க்க போகிறோம். மனம் கவரும் மாமல்லபுரம் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து தமிழ் தகுதி தேர்வில் அதிகமாக இடம்பெற மயங்கொலி பிழைகள் இலக்கணமாக கொடுத்துருக்காங்க. இதிலே திருக்குறளையும் கொடுத்துட்டாங்க. அப்போ நாம் இதில் 6 தலைப்புகள் பார்க்க போகிறோம். ஆசாரக்கோவை, தாலாட்டு, தமிழ் பெருவிழா, மனம் கவரும் மாமல்லபுரம், மயங்கொலிகள், அடுத்து திருக்குறள். எப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போது இதை வீடியோவை போட்டு கேளுங்க. ஒரு நோட்டை எடுத்து வச்சுட்டு எழுதுங்க. நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா அந்த வீடியோவை பார்த்து, இது உங்கள் படிப்புக்கான முதல் ஸ்டெப்பு தான். இது அடுத்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. எல்லா ஸ்டெப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுக்கான வேலை உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக என்னோடய வேலையை நான் வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு மன உறுதி இருக்கிறவங்க இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று விடாமல் படிங்க. நாம் இப்போது ஆசாரக்கோவை பார்க்கலாம். எழுதுனது பெருவாயி முள்ளியார். பெருவாயி முள்ளியார். பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னாலே ஒழுக்கங்களை பேணுதல் அப்படின்னு தான் வரும். நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால்தான் அவற்றை பின்பற்றி நல்வாழ்வு வாழ முடியும். இந்த நோக்கிற்காகவே நம் முன்னோர்கள் அறநூல்களை படைத்தனர். நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன. நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை எது விளக்குது? அறநூல்கள். பெருவாயின் முள்ளியார் பற்றி பார்க்கலாம். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் கயத்தாறு. ஆசாரக்கோவை என்பதற்கு என்ன மீனிங் அப்படின்னா, நல்லொழுக்கங்களின் தொகுப்பு. நல்லொழுக்கங்களின் தொகுப்பு. நீ ஒழுக்கத்தோடு இருந்தால் உனக்கு 100 மார்க் கிடச்சிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லொழுக்கத்தை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு எத்தனை மார்க்கு? 100 மார்க் கிடைக்கும். ஏன்னா இதில் 100 வெண்பாக்கள் உள்ளது. இது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதில் 100 வெண்பாக்களை கொண்டது. எழுதினது பெருவாயி முள்ளியார். அவர் எந்த ஊரை சேர்ந்தவர்? கயத்தாறுங்கிற ஊரை சார்ந்தவர். கோவை கயறு முள்ளுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோவை கயறு முள்ளு. கோவை பாடினது முள்ளியார், கயத்தாறுங்கிற ஊரை சேர்ந்தவர். இப்போ பாடல் பார்க்கலாம். பெருவாயின் முள்ளியாரோட பாடல். நன்றி அறிதல் பொறையுடைமை, இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை, கல்வியோடு ஒப்புரவு ஆற்று அறிதல் அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து. எத்தனை சொல்லியிருக்காங்க? 8 சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாமா? நன்றி அறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவு அப்படின்னா எல்லோரையும் சமமாக பேணுதல் தான் ஒப்புரவு. நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல். இதே திருக்குறளில் வரும்போது வேற வரும். ஆனால் இங்கே ஒப்புரவு அப்படிங்கிறதுக்கு எல்லோரையும் சமமாக பேணுவது. நட்டல்னா நட்பு கொள்ளுதல். நட்டல் என்பது என்ன செய்கிறோம்? நட்பு கொள்றதை குறிக்குது. பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல், பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல், இனிய சொற்களை பேசுதல், எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல், கல்வி அறிவு பெறுதல், எல்லோரையும் சமமாக பேணுதல், அறிவுடையவராய் இருத்தல், நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல். இந்த 8 நல்லொழுக்கங்களையும் என்னன்னு சொல்கிறாங்க? நம்ம வாழ்க்கைக்கு விதைக்கிற விதைகள்னு சொல்கிறாங்க. ஆகிய 8ம் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள். நல்லொழுக்கத்தை வளர்க்குறதுக்கான விதைகள் 8 என்னென்ன? பிறர் செய்த உதவியை மறவாதல், பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல், இனிய சொற்களை பேசுதல், எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல், கல்வி அறிவு பேணுவது, கல்வி அறிவை பெறுவது, எல்லோரையும் சமமாக நடத்துறது, அறிவுடையவராய் இருக்கிறது, நற்பண்புகள் உடையவங்கள்ட்ட மட்டுமே நட்பு கொள்வது. இந்த 8ம் தான் என்னன்னு சொல்கிறாங்க? நல் ஒழுக்கங்களை வளர்க்கும் விதைகள்னு சொல்கிறாங்க. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பிறரிடம் என்ன பேசுவேன்? பிறரிடம் நான்
இன்சொல் பேசுவேன், பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறையுடைமை அப்படின்னு அர்த்தம். பிறர் சிறந்த பொறுத்துக்கிறது பொறையுடைமை. அறிவு கூட்டல் உடைமை, அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை. இவை கூட்டல் எட்டும், இவை எட்டும். நன்றி அறிதல், நன்றி கூட்டல் அறிதல்னு வரும். நன்றி அறிதல், நன்றி கூட்டல் அறிதல். பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொறையுடைமை. பொறை கூட்டல் உடைமை, பொறுமை கூட்டல் உடைமைன்னு வரும். பொறையுடைமை, பொறுமை கூட்டல் உடைமை. இது ஒரு தாலாட்டு பாடல். கண்மணியே கண்ணுறங்குங்கிற தாலாட்டு பாடல். இதில் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் இல்லை, இருந்தாலும் ஆனால் படிச்சுக்கோங்க ஒரு தடவை. இயல் 2, அதாவது நம்மப்படி 5வது இயல் பார்க்குறோம். அதில் ஆராரோ ஆரிராரோ. ஆராரோ ஆரிராரோ நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூயெடுத்து பண்ணோடு பாட்டி சேர்த்து பார்ப்போற்ற வந்தாயோ. தங்கத்திலே தொட்டில் கட்டி தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூவிழைத்து செல்லமாய் வந்துதித்த சேரநாட்டு முத்துத்தேனே. சேரநாட்டு முத்தேனே, 3 தேனை சேர்த்து சொல்லியிருக்காங்க. சேரநாட்டு முத்தேனே வாழை இழை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியே. சேரநாட்டு முத்தேனா சோழ நாட்டு முக்கணியே. குளிக்க குளம்பெட்டி குளம்பால அணை கட்டி பசியை போக்க. குளிக்க குளம்பெட்டி குளம்பால நம்ம குளம்பால அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழே. கண்ணே கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு. தொகை சொற்கள் என்னென்ன வந்திருக்கு? முத்தேன் வந்திருக்கு, முக்கணி வந்திருக்கு, முத்தமிழ் வந்திருக்கு. சொல்லும் பொருளும். நந்தவனம் பூஞ்சோலை, பார்னா உலகம், பண்ணுனா இசை, இழைத்து அப்படின்னா பதித்து, இழைத்து அப்படின்னா பதித்து. தேன் என்னென்ன? கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். முக்கணி பாருங்கம்மா பழவாழை. முத்தமிழ் இயலிசை நாடகம். அடுத்து தாலாட்டு பாடலோட நூல் வெளி பாருங்க. வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று என்னது? தாலாட்டு. தாலாட்டுங்கிறது வாய்வழியாக வர்றதுனால அது வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. தாள் என்பதற்கு நாக்கு என்பது பொருள். தாள்னா எந்த இல்லுன்னு பார்த்துக்கணும். இந்த இல்லுன்னா பேப்பர் வரும், இந்த இல்லுன்னா நாக்கு. நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு, தாள் கூட்டல் ஆட்டு என்று பெயர் பெற்றது. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தான் தாலாட்டு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாட்டிசைத்து, பாட்டு கூட்டல் இசைத்து, பாட்டிசைத்து. கண்ணுறங்கு, கண் கூட்டல் உறங்கு தான் கண்ணுறங்கு. வாழை இழை, வாழை இழை. அடுத்து கை அமர்த்தி, வரணும், கை அமர்த்தி. அடுத்து உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறைந்த, உதித்த மறைந்த. அடுத்து இயல் 5 இருக்கிற உரைநடை பார்க்க போகிறோம். இயல் 5க்கான உரைநடை. தமிழர் பெருவிழா. விரும்பி கொண்டாடும் விழா எனப்படும் உறவுகள் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்கள் மனதிற்கு மகிழ்வை தரும், மனிதனிடையே ஒற்றுமையை வளர்க்கும், தமிழர்களின் நாகரிகம், வீரம் ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் வகையில் பல விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. விழாக்கள் நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கின்றன. தமிழருக்கே உரிய சிறப்பான விழாவை பற்றி அறிவும் பாருங்கள். தமிழருக்கே உரிய விழா எது? அது பாருங்கள், பொங்கப்பானை வச்சுருக்காங்களா, பொங்கல் பொங்குறாங்க. தமிழர் பெருவிழா பொங்கல் விழாவாகும். இதை என்னன்னு சொல்கிறோம்? தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகிறது. நம்ம கொண்டாடுற விழா பொங்கல் விழாவை தமிழர் திருநாள்னு சொல்கிறோம். கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் பொங்கல் விழா உழவர்கள் ஆடித்திங்களில் விதை விதைத்து தை திங்களில் அறுவடை செய்து பயனடைவார்கள். அதனால தான் என்னது, தை முதல் நாள், தைத்திங்கள் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர். இத்திருவிழாவை என்னன்னு சொல்கிறோம்? இத்திருவிழாவை அறுவடை திருவிழா என்றும் அழைப்பர். இத்திருவிழாவை என்னன்னு சொல்லுவாங்க? அறுவடை திருவிழா என்றும் அழைப்பர். இந்த லெசன்லேருந்து இந்த அறுவடையை பற்றி நிறையா தடவை கொஷின் கேட்டிருக்காங்க. இவ்விழாவை உழவர் திருநாள் என்றும் கூறுவர். பொங்கல் திருநாள் 2 நாட்கள் முதல் 4 நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது. இது வட்டாரத்துக்கு வட்டாரம் மாறுபடும். 1-2 நாள் கொண்டாடுவாங்க, சென்னையிலலாம் 2 நாள் கொண்டாடுவாங்க, ஊர் பக்கம்லாம்
4 நாள் கொண்டாடுவாங்க. போகி திருநாள் முதல் நாள் என்னது? போகி திருநாள். இது என்னன்னு பாருங்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்கிறது நன்னூல். பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்கிறது நன்னூல். எதுக்காக? போகி பண்டிகைக்காக. ஆன்றோர் மொழி. வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டின் தூய்மை செய்யும் நாள் தான் போகி திருநாள். இது எப்போ? மார்கழி மாதத்தின் கடைசி நாள். என்னன்னு கேட்பாங்க. மார்கழி மாதத்தின் கடைசி நாள் கொண்டாடப்படும் விழா என்னது? போகி திருவிழா. மார்கழி மாதத்தின் கடைசி நாளில் கொண்டாடப்படும் விழா போகி திருவிழா. சரி, வாழ்க்கைக்கு வளம் தரும் மலை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை என்னவா கொண்டாடப்பட்டது? இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. 2 கேள்வி. பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்கிறது இது நன்னூல் நூற்பா. போகி திருநாள் எப்போ கொண்டாடப்படுது? மார்கழி மாதம் கடைசி நாளில். சரி, இந்திர விழாவாக கொண்டாடப்பட்ட பண்டிகை எதுன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? போகி பண்டிகையை தான் சொல்லணும். அடுத்து பொங்கல். தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள். திருநாள் என்ற வாசலில் கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்டி புதுப்பானையில் புத்தி அரிசி போட்டு பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல்னு சொல்லி கொண்டாடுவோம். ஓகேவா? பொங்கலோ பொங்கல் சொல்லி மங்கள ஒளி எழுப்பி கொண்டாடுவீங்க. பொங்கல் கொண்டாடத்தலைன்னா இதை பார்த்து கொண்டாடுங்க. பொங்கல் பொங்கி வரும்போது வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கை. பின்னர் தலைவாழை இலையிட்டு எல்லாத்தையும் போட்டு வச்சு படைச்சி சாப்பிட்ருவோம். கரெக்டாக? காரணமாக கதிரவனை நன்றியோடு வணங்கி மகிழ்வர். சர்க்கரை பொங்கலை அனைவருக்கும் அளிப்பர். கொடுப்பீங்களா எல்லாருக்கும்? கண்டிப்பாக சர்க்கரை பொங்கலை எல்லாருக்கும் கொடுத்துருவோம். நிறைய வச்சுருப்போம் இல்லையா? அதனால் சர்க்கரை பொங்கலை அனைவருக்கும் அளித்து மகிழ்வார்கள். நாம் படிக்க வேண்டியது என்ன? தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது. இது நிறைய தடவை கேட்டாங்க. கரெக்டாக படிச்சுக்கோங்க. இது எதையும் எழுத வேண்டாம், ஆனால் முக்கியமாக இதை எழுதி வச்சுக்கோங்க. தை முதல் நாள் என்னது? திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது. திருவள்ளுவர் நாள் எப்போ கொண்டாடப்படுது? தை 2ஆம் நாள் கொண்டாடப்படுவது தான் திருவள்ளுவர் நாள். அடுத்து மாட்டுப்பொங்கல். மாடு என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? செல்வம் என்ற பொருளும் உண்டு. செல்வம் என்ற பொருளும் உண்டு. உழவுக்கு உற்ற துணையாக மாடுகள் விளங்குகின்றன. அதற்கு நன்றி சொல்வது தான் மாட்டுப்பொங்கல். அதே மாதிரி மாட்டுப்பொங்கல் நாளிலோ அல்லது அதற்கு அடுத்த நாளிலோ என்ன செய்வாங்க? மஞ்சு விரட்டு வைப்பாங்க. மஞ்சு விரட்டு வைப்பாங்க, அதாவது மாடுகளை அடக்கி தழுவுவது. இவ்விளையாட்டு மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல்னு வேறு வேறு பெயரில் சொல்கிறாங்க. திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடப்படுகிறது? திருவள்ளுவர் எப்போ பிறந்தார்? கிமு பொது ஆண்டுக்கு முன்னர் 31 பிறந்தார். எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31 கூட்டிக் கொள்ள வேண்டும். 31 இப்போ இருக்கிற வருஷத்தோட 31 கூட்டிக்கிட்டா நமக்கு திருவள்ளுவர் ஆண்டு கிடச்சிடும். இது 2018 பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் 31 போட்டு 2049 போட்டிருக்காங்க. இப்போ நம்ம 2025 இருக்கோம். அப்போது ப்ளஸ் 31 போட்டால் 2025 ப்ளஸ் 30 55 56 வரும். 2056. அடுத்து இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியமான பாக்ஸ். இதுலேருந்து தான் நான் சொன்னேன் இல்லையா, கேள்வி கேட்டாங்கன்னா இதுலேருந்து தான் கேட்பாங்க. பொறுத்துக்க கேட்பாங்க, இல்லை மாறுபட்டதை சொல்லி கேட்பாங்க, இல்லை தவறானதை கூறுன்னு கேட்பாங்க. இதை கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எதை கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். பார்க்கலாமா? ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலத்திலலாம் மகர சங்கராந்திங்கிற பெயரில் அழைக்கப்படுது. எங்கே? ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம், அதாவது மகாராஷ்டிரா. ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்திங்கிற பெயரில் கொண்டாடப்படுகிறது. சரி, லோரி அப்படின்னு எங்கே கொண்டாடப்படுது? பஞ்சாபுக்கு லாரி போவோம், அதனால அங்கே லோரின்னு கொண்டாடுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சாப் லாரி, பஞ்சாப் போகிற லாரி தான் பொங்கல். பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்று கொண்டாடப்படுகிறது. உத்தராயணம் எங்கே கொண்டாடப்படுது? குஜராத், ராஜஸ்தான். பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மகர சங்கராந்தி ஈஸியாக வந்துடும். ஓகேவா? பஞ்சாபில் லோரி, குஜராத்லேயும் ராஜஸ்தான்லேயும் உத்தராயன். ரெண்டுலேயுமே ஜ வருது. இந்த ஜ வந்ததுன்னா உத்தராயன். பாக்கி எல்லா இடத்துலையும் மகர சங்கராந்தி தான் கொண்டாடப்படுகிறது. ஓகேவா? எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக. கதிர் முற்றியதும் என்ன செய்வர்? அறுவடை செய்வர். விழா காலங்களில் வீட்டின் வாயிலையில் மாவிலையால் தோரணம் கட்டுவர். பொங்கல் கூட்டல் அன்று என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பொங்கல் அன்று.
போகி பண்டிகை சொல்லை பிரித்து எழுதுக. போகி கூட்டல் பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும். புதியன புகுதலும் நன்னூல் நூற்பா. பச்சை பசேல் எவ்வகையான? பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும். பட்டுப்போன மரத்தை காண துன்பம் தரும். பச்சை பசேல் வயலை காண இன்பம் தரும், அதாவது இன்பத்துக்கு ஆப்போசிட் துன்பம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்த லெசன் கொடுத்துட்டாங்க. மனம் கவரும் மாமல்லபுரம். என் பெயர் நரசிம்மன், நான் மற்போரில் சிறந்தவன், அதனால தான் எனக்கு என்ன பெயர் வந்தது? மாமல்லன் என்னும் பெயர் வந்தது. மாமல்லனோட இயற்பெயர் என்ன? நரசிம்மவர்மன். அவர் மற்போரில் சிறந்தவர், அதனால தான் அவருக்கு மாமல்லன்கிற பெயரை வைத்தாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 வகைப்படும். என்னென்ன? குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோவில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்புச் சிற்பங்கள். இந்த 4 வகைகளும் காணப்படும் ஒரே இடம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மாமல்லபுரம். சிற்பக்கலை வடிவமைப்பு 4 இருக்குது, 4 வகை இருக்குது. என்னென்னா குடைவரை கோயில், குடைவரை கோயில், ஒற்றைக்கல் கோயில், கட்டுமானத்தில் ஆன கோயில், புடைப்புச் சிற்பங்கள். இது எல்லாமே காணப்படுற ஒரே இடம் வந்து மாமல்லபுரம். பாருங்கள், மயங்கொலிகள் கொடுத்துருக்காங்க. மயங்கொலிகள் மொத்தம் எத்தனை, அது எதனால் எப்படி இருக்குது, அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி சரி பண்ணிக்கணும், எல்லாத்தையும் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள். மலர் மனம் வீசியது, என் மனம் மிகவும் வருத்தத்தில் உள்ளது. இதில் எந்த மனம் எதுக்கு வரும், எந்த மனம் எதுக்கு வரும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் மயங்கொலி. 3 சுழினாவா 2 சுழினாவா? என் மனம் மயங்குகிறது, அதுக்கு நீங்கள் எந்த வார்த்தையை போடுவீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அதுதான் வந்து மயங்கொலி பிழைகள் இல்லாத சொல். மேலே உள்ள 2 சொற்களையும் கவனிங்கள். உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே உள்ளது, ஆனால் 2க்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு. இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை என்னன்னு சொல்கிறோம்? மயங்கொலிகள்னு சொல்கிறோம். ஹோமோஃபோன்ஸ்னு சொல்கிறோம். கேட்க ஒரே மாதிரி இருக்கும், ப்ரொனவுன் பண்ணுறதும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் லெட்டர் வேறையாக இருக்கும். அதுதான் வந்து ஹோமோஃபோன்ஸ். மயங்கொலிகள் ந ந ந ல ல ல ர ர. மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை? மொத்தம் 8 எழுத்துக்கள் இருக்குது. மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? 8 எழுத்துக்கள் இருக்குது. 8 இடத்துல மயங்கக்கூடாது. 8 இடத்துல மயங்கக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னென்ன? 3 ந 3 ல 2 ர. வேறு ஏதோ இதில் வராது. எப்படி ஒழிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ந ந ந ந அப்படின்னு ஒழிக்கணும். ந வந்து நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் தோன்றும். டன்னகரம்னு சொல்லுவாங்க. இதை நாவின் நுனி அன்னத்தின் நடுப்பகுதியில் தோன்றுறது நகரம். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியில் தோன்றுவது நகரம், ரன்னகரம்னு சொல்லுவாங்க. ரன்னகரம். அடுத்து நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதி, மேல்வாய் பல்லின் அடிப்பகுதி. ஓகேவா? இது வரைக்கும் அன்னம் சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்து பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. தன்னகரம். இதை பாருங்க, டன்னகரம், தன்னகரம், ரன்னகரம் ஆகியன இணை எழுத்துக்களாக இருக்கும். அது அப்படியே தான் சொல்லுவாங்க. இதை போட்டிருக்காங்க பாருங்கள். டன்னகரம். இது வந்து இந்த ந வந்து டாவை அடுத்து வரும், அதனால இது டன்னகரம். இந்த நகரம் வந்து தாவை அடுத்து வரும், பார்க்குறதுக்கும் தா மாதிரியே இருக்கிறதுனால இதை தன்னகரம்னு சொல்கிறாங்க. ரகரத்தை அடுத்து வர்றதுனால இது ரன்னகரம்னு சொல்கிறாங்க. இதை நான் வந்து 2 சொல்லி நான் சொல்லிப்பேன், 3 சொல்லி நான் சொல்லிப்பேன்னு நினைக்காதீங்க. இந்த வார்த்தையை படிச்சுக்கோங்க. இந்த வார்த்தையை வச்சு உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. அதனால் இதை டன்னகரம்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் டீச்சர் இப்படி தான் படிக்கணும். டன்னகரத்தை அடுத்து வருவதுனால இதை டாவை அடுத்து வர்றதுனால இதை டன்னகரனும், தாவை அடுத்தும் தா மாதிரியே இருக்கிறதுனால இதை தன்னகரம்னு சொல்கிறாங்க. ரகரத்தை அடுத்து வருவது ரன்னகரம்னு சொல்லுவாங்க. இதை வச்சு கேள்வி கேட்டுருவாங்க, அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சொற்களில் ந ந இடம்பெறும் வகை. ட என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும். கண்டம், வண்டி, நண்டு படித்தோம் இல்லையா நம்ம இன எழுத்துக்களில் அது. அடுத்து ர என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும். மன்றம், நன்றி, கன்று. இதெல்லாம் வந்து மன்றம், நன்றி, கன்று அப்படிங்கிறது எந்த எழுத்து? இந்த நாவுக்கும் எது வரும்னு சொல்லியிருக்காங்க. ரன்னகரத்துக்கு வந்து ர தான் வரும், டன்னகரத்துக்கு வந்து ட வரும். அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க, இப்போது மயங்கொலினா என்னன்னு சொல்கிறாங்க. நகரம் வரவேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும் என்பதை உணர்க. நீங்கள் ரொம்ப பயப்பட தேவையில்ல. இதை வச்சு இதை வச்சு ஏதாவது கேட்டால் என்ன பண்ணுறது அப்படிலாம் யோசிக்க தேவையில்ல. இதில் இருக்க எக்ஸாம்பிள் தான் கொடுப்பாங்க. அப்படியே மிஞ்சி போனால் 1-2 எக்ஸாம் தான், வெளிலேருந்து எடுக்கவே மாட்டாங்க.
முக்கால்வாசி புக்கில் இருக்க வார்த்தையை தான் கேட்பாங்க. புக்கில் இருக்கிற எடுத்துக்காட்டுகளை படிச்சுக்கோங்க. இப்போது நகரம்ங்கிறத 3 சொல்லி நான் சொல்லுவேன், நானே அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்னா, நம்ம இதை டன்னகரம் தான் படிக்கணும், இதை ரன்னகரம் தான் படிக்கணும், இதை வந்து தன்னகரம்னு படிக்கணும். ஏன்னா அப்போ தான் கொஷின்ஸ் கேட்டால் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், டன்னகரம் வானம், டன்னகரம் வந்தால் வெடி, வானம். ரன்னகரம் வந்ததுன்னா ஆகாயம். பனின வேலை, பனின குளிர்ச்சி. அடுத்து ல ல ல சொல்கிறாங்க. ல ல வந்து நாவின் மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். இது வ போல் இருப்பதால் இதை என்னன்னு சொல்கிறோம்? வகர லகரம்னு சொல்கிறோம். மேல் நோக்கு லகரம்னு கூட சொல்லுவாங்க. இதை வகர லகரம்னு சொல்கிறோம். அடுத்து இது எப்படி வரும்? மேல் பற்களின் அடியை, நாக்கு வந்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் தோன்றுவது வகர லகரம். அடுத்து ல நாவின் மேல் அன்னத்தின், நா வந்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும். இதனை பொது லகரம் என்கிறோம். நாம் எப்படி சொல்லுவோம்? இதை பெரிய லகரம்னு சொல்லுவோம். ஆனால் தமிழ் படி பார்த்தா இதை பொது லகரம் என்கிறோம். ந மாதிரி இருக்கிறதுனால இதை நகர லகரம்னு சொல்லுவோம். நகர லகரம்னு சொல்லுவோம். ல நாவின் நுனி மேல் நோக்கில் வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். சிறப்பு லகரம் இது. ல தமிழுக்கே சிறப்பானது, எனவே இதனை சிறப்பு லகரம் என்று அழைக்கிறோம். இது மா போல இருப்பதுனால மகர லகரம்னு சொல்கிறோம். எல்லாத்துக்கும் 2 பேர், ஒரு எழுத்து தான், ஒவ்வொரு எழுத்துக்கும் 2 பேர் வச்சுருக்காங்க. இந்த பேரையும் தெரிஞ்சுக்கோங்க. லகரத்தை என்னன்னு சொல்லுவோம்? வகர லகரம்னு சொல்லுவோம். லகரம் இது நா மாதிரி இருக்கிறதுனால இதை நகர லகரம்னு சொல்லுவோம். பாருங்கள், வகர லகரம் எப்படி தோன்றும்? மேற்பல்லோட அடியை வந்து நாக்கு தொடுறது. மேல் பல்லை வச்சுக்கிட்டா அது வகர லகரம். அதே இது பொது லகரம் எப்படி தோன்றுறது அப்படின்னா, மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை நாக்கு தொடும்போது பொது லகரம் தோன்றும். அடுத்து சிறப்பு லகரம் வருடுது. சிறப்பு வந்து வருடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வருடுங்கிற வார்த்தை இதில் தான் வந்திருக்கு. நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால், நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் சிறப்பு லகரம் தோன்றும். சிறப்பு லகரத்துக்கு இன்னொரு பேர் என்ன? மா மாதிரியே இருக்கிறதுனால அது மகர லகரம். பொருள் வேறுபாடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். விலை அப்படின்னா பொருள் மதிப்பு. அதே விலைனா உண்டாக்குறது. விலைனா விரும்புதல். விளைதல் அப்படின்னா விரும்புதல். சிறப்பு லகரம் வந்தால் விரும்புறது. இலை அப்படின்னா செடியின் ஒரு பாகம் தான் இலை. இலை அப்படின்னா இளைத்து போதல். பொது லகரம் வந்தால் இளைத்து போகிறது. சிறப்பு லகரம் வந்தால் நூல் இலையை சொல்கிறது. 6 எழுத்துக்கள் பார்த்தாச்சு. பாக்கி 2 எழுத்து. ரகர ரகரம். நாவின் நுனி மேலெண்ணத்தின் முதல் பகுதியை தொடுவதால் வருவது ரகரம். இது இடையின எழுத்து என்பதால் இதை என்னன்னு சொல்கிறோம்? இடையின ரகரம்னு சொல்கிறோம். இது இடையின ரகரம். நாவின் இது வந்து எதில் வரும்? வல்லினத்தில் வரும். அதனால் இது வல்லின ரகரம். நாவின் நுனி மேலெண்ணத்தின் மையப்பகுதியை தொட்டால் வல்லின ரகரம். மையப்பகுதியை உரசுறதுனால வல்லின ரகரம் வருது. முதல் பகுதியை தொட்டு வருடுவதால், மேலெண்ணத்தின் முதல் பகுதியை நாக்கு தொட்டு வருடுவதால் இடையின ரகரம் பிறக்கிறது. இது மாறுபடும் போது என்னென்ன வார்த்தைகள் வரும் பார்க்கலாம். ஏரி அப்படின்னா நீர்நிலை. ஏரி வல்லின ரகரம் வரும்போது மேலே ஏறுறது. கூரைன்னா வீட்டின் கூரை. கூரை அப்படிங்கிறது புடவையை குறிக்கும். இந்த வார்த்தை தான் கேட்டிருந்தாங்க. கூரை அப்படின்னா புடவையை குறிக்கும். பாருங்க, சிரம் என்பது, சிரம் அப்படின்னா தலை. இலைக்கு வேறு பெயர் தலை. வண்டி இழுப்பது காலை. இந்த காலைக்கு என்ன? மார்னிங்னு அர்த்தம். கடலுக்கு வேறு பெயர் பறவை. பறவை. அடுத்து பறவை வானில் பறந்தது. பறவை வானில் பறந்தது. கதவை மெல்ல திறந்தான். பூ என்ன செய்யும்? மனம் வீசும். பூ மனம் வீசும். புலியின் கண் சிவந்து காணப்படும். குழந்தைகள் பந்து விளையாடினர். வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். அடுத்து கலைச்சொல் அறிவோம். கலைச்சொல் அறிவோம் பார்க்க போகிறோம். வெல்கம் அப்படின்னா நல்வரவு. வெல்கம்னா நல்வரவு. ஸ்கல்ப்சர் அப்படின்னா சிற்பங்கள். ஸ்கல்ப்சர்னா சிற்பங்கள். சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள். சிப்ஸ்னா சில்லுகள். ரெடிமேட் ட்ரெஸ்னால் ஆயத்த ஆடை. ரெடிமேட் ட்ரெஸ்னால் ஆயத்த ஆடை. மேக்கப் அப்படின்னா ஒப்பனை. டிஃபன்னா சிற்றுண்டி. மேக்கப்னா ஒப்பனை, டிஃபன்னா சிற்றுண்டி.
மயங்கொலி எழுத்துக்கள் பார்த்தாச்சு, 8 எழுத்துக்கள் மயங்கொலி எழுத்துக்கள். இப்போது திருக்குறள் பார்க்கலாம். திருக்குறள் 10 கொடுத்துருக்காங்க, 4 அதிகாரத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல விருந்தோம்பல். விருந்தோம்பல், கல்லாமை, ஊக்கமுடைமை, பயனில சொல்லாமை கொடுத்துருக்காங்க. விருந்தோம்பல் 9வது அதிகாரம் தெரிஞ்சுக்கோங்க. இது இல்லாமல் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தையை விட்டுட்டு திருக்குறளை கேட்டால் அந்த வார்த்தை என்னங்கிறது போட தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக புக்கில் இருக்கிற திருக்குறள் அப்படின்னா அது உங்களுக்கு நல்லாவே மெமரி ஆகிருக்கணும், கரெக்டாக சொல்ல தெரியணும். அடுத்து திருக்குறள் என்ன அதிகாரம், அதிகாரத்தோட பேர். இப்போ மோப்பக்குழையும் அனிச்சம் எதுலேருந்து வருது அப்படின்னு கேட்டாக்கா விருந்தோம்பல்னு கரெக்டாக சொல்ல தெரியணும். அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. இது இல்லாமல் அணிகள் தெரியணும். விருந்தோம்பல் ஒவ்வொரு திருக்குறளுக்கு மேலே என்ன அணி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பார்க்கலாமா? விருந்தோம்பல் 9வது அதிகாரம் முதல் குறள். விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டார்பாற்றண்டு. அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று. தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று. அடுத்து மோப்பக்குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. மோந்து பார்த்தாலே என்ன வாடிவிடும்? அனிச்ச மலர்கள் வாடிவிடும். நாம் முகம் மாறினாலே விருந்தினர்களோட உள்ளம் வாடிவிடும். நாம் முகம் மாறி பார்த்தாலே என்ன செய்வாங்க? விருந்தினர்களோட உள்ளம் வாடிவிடும். அடுத்து கல்லாமை. கல்லாமைங்கிறது 41வது அதிகாரம். கல்லாமை 3வது குறள். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேமெனல். அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானதுன்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். எப்படி? களவாடுறது தீமை கிடையாது, களவாடணும்னு நினைச்சோம் பாருங்க, அதுவே பெரிய தீமை அப்படின்னு சொல்கிறாரு. களவாடுனா அதை விட எவ்வளோ பெரிய குற்றம்னு தெரிஞ்சுக்கோங்க. களவாடணும்னு நினைக்கிறதே தவறாம். அடுத்து களவினால் ஆகிய ஆக்கம் அளவறிந்து ஆவது போல கெடும். திருடி நம்ம பொருளை சேர்த்தோம் அப்படின்னா களவு என்னெல்லாம் பார்த்துக்கோங்க. களவு, நகரல் அகரம். இது மூலமாக சேர்க்கப்படும் செல்வம் வளர்ந்தது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும். களவினால் ஆகிய ஆக்கம் அளவறிந்து ஆவது டேஷ் கெடும்னு கேட்பாங்க. போல கெடும், ஆவது போல கெடும். அடுத்து ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமை 60வது அதிகாரம். உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கமே நிலையான செல்வம், மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும்னு சொல்கிறாரு. அடுத்து ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உலை. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உலை. தளராத ஊக்கமுடையவனிடம் ஆக்கமானது தானே வழி கேட்டு கொண்டு செல்லும். ஊக்கம் இருக்கிறவங்கள்ட்ட செல்வம் தானாக தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். ஊக்கத்தோடு இருங்க, எப்பயுமே ஊக்கத்தோடு இருங்க. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு. தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும். ஊக்கத்தின் அளவிற்கேற்ப மனிதன் உயர்வான் அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு. இது என்ன அணி? எடுத்துக்காட்டு ஓமை அணி. இதில் போலங்கிறதே வரல. உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. 8வது குறள் பாருங்க. உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக. எண்ணுவதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக்கூடாது. உங்கள் எண்ணம் எப்போவுமே உயர்வாக இருக்கணும். அதுதான் உங்களை உயர்வான இடத்துக்கு கொண்டு செல்லும். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. பயனில சொல்லாமை. பயனில சொல்லாமை அப்படிங்கிறது 20வது அதிகாரம். அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா பயன் தராத சொற்களை பேசவே மாட்டாங்களாம். நன்மை எது என ஆராயிற அறிவுடையவங்க பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். சொல்லுக சொல்லை பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனிலா சொல். பயனுடைய சொற்களை மட்டுமே பேச வேண்டும், பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டுவிட வேண்டும். இது திருக்குறள் படிக்கிறதுக்கும் மனப்பாடம் பண்ணுறதோடு நிறுத்திடாதீங்க, உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. பாருங்கள், சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். தேவையில்லாமல் வீட்டில் பேசிகிட்டே இருக்காதீங்க.
நம்ம கேட்குறதுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தால் பேசுங்க, இல்லையா உங்கள் எனர்ஜியை சேவ் பண்ணிங்க படிக்கிறதுக்கு. எல்லாருக்குமே சொல்கிறேன், எந்த இடமா இருந்தாலும் சரி. அடுத்து, அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல். அறிவுடையவங்க என்ன சொல்லுவாங்க, எந்த வார்த்தையை பேசுனா வேலை நடக்குமோ, பயன் தராத சொற்களை பேச மாட்டாங்க. எது பேசுனா வேலை நடக்குமோ அதை மட்டும்தான் பேசுவாங்க. இதையும் உங்கள் வாழ்க்கையில் யூஸ் பண்ணி பாருங்கள். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. உங்களோட குறிக்கோள் எஸ்ஜிடி எக்ஸாமில் வேலை வாங்கிறதா தான் இருக்கணும். மற்ற எதையுமே யோசிக்காதீங்க, அதை பற்றி மட்டும் யோசிங்க. அடுத்து, விருந்தினர் முகம் எப்போது வாடும், நம் முகம் மாறினாலே அவங்களோட மனம் வாடி போயிடும். நிலையான செல்வம் எது, ஊக்கம். ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஷ் சொற்களை பேச மாட்டார்கள், பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொருள் கூட்டல் உடைமை. உள்ளுவது எல்லாம் அப்படிங்கிறது உள்ளுவதெல்லாம். பயனிலா அப்படின்னு வரும், பயன் கூட்டல் இல்லா பயனிலா. ஊக்கமது கைவிடல் என்னும் ஔவையாரின் ஆத்திச்சூடி எந்த வரியோடு தொடர்புடையது அப்படின்னா, நீங்கள் ஊக்கமுடைமைங்கிறது இதிலே வந்துருச்சு. ஊக்கங்கிற அதிகாரத்தில் வர திருக்குறள் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும். இது விருந்தோம்பல், இது பயனில சொல்லாமை. இதுதான் உள்ளமுடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஒரு குறள் படிக்கிறதை விட அந்த குறள் எந்த அதிகாரம் அப்படிங்கிறதையும் சேர்த்தே தெரிஞ்சிருக்கணும். அந்த குறளை படிக்கும்போது அது உங்களுக்கு தானாக வந்துடும், புரிஞ்சு படிங்க. அவ்வளோதான், இதோட இயல் 5 முடிஞ்சிச்சு. நம்ம இயல் 6 கூடிய சீக்கிரம் பார்த்துட்டு டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகலாம். தொடர்ந்து